Hi friends, Assalamu alaikum. Welcome back to my YouTube channel. இன்றைக்கி நாங்கள் வெட்டிங் ஹவுஸ் ஸ்டைலுக்கு க்ரீன் பீஸ் கறி எப்படி செய்கிறது பார்ப்போம். இந்த க்ரீன் பீஸ் கறி மோஸ்ட்லி எல்லா வெட்டிங் ஹவுசஸ்லையுமே இருக்கும். பிரியாணிக்கு சட்டப்படி சைட் டிஷ் இது. அதே மாதிரி கீ ரைஸ்க்கும் நல்லாவே இருக்கும். வாங்க நாங்கள் இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு ஒரு பேனுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகக்குள்ள இதுக்கு ஆனியன் தான் போடணும். ஆனியன் ஒரு ஹாஃப் ஆனியன் மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆனியன் போட்டு ஆனியனை கொஞ்சம் நாங்கள் ஸ்டர் ஃப்ரை பண்ணணும். கோல்டன் ப்ரௌன் ஆவக்காட்டி இது கோல்டன் ப்ரௌன் ஆவிக்கொண்டு வரக்குள்ளே இதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கொள்ளணும். மஸ்டர்ட் சீட்ஸ் அதுவும் கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரக்குள்ளே இது கரி லீவ்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளணும். இப்போ இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி 2 க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இதுக்கு ஒரு ஹாஃப் டொமாட்டோ கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடரும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதுக்கு செகண்ட் மில்க் ஒரு ஹாஃப் கப் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ நாங்கள் இதுக்கு சால்ட் ஆட் பண்ணணும். சால்ட் நாங்கள் இதுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ திரும்பவும் நாங்கள் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் பக் ஷேப்புக்கு கேரட் ஒரு 100 கிராம்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ 150 கிராம்ஸ் க்ரீன் பீஸ் நான் இன்றைக்கி பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு 15 கிராம்ஸ் மாதிரி கேஷ்யூ ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி நல்லா குக் ஆக விடணும். 2 மினிட்ஸ்க்கு பிறகு இதை நல்லா குக் ஆகின பிறகு இதை இன்னும் கொஞ்சம் நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இன்றைக்கி மிச்ச நேரம் குக் ஆகிறதுக்கு எதுவும் இல்லை. நான் க்ரீன் பீஸும் பாயில் பண்ணித்தான் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் மட்டும்தான் குக் ஆகணும். அது சொல்லி ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் ஆகினா நல்லாவே போதும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு திக் மில்க் ஒரு ஹாஃப் கப் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்வோம். இந்த மில்க் நல்லாவே திக் ஆயிக்கணும். ஏன்னா இந்த கறி நல்லா க்ரீமி ஆயிக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்டி ஆயிக்கும். இப்போ நாங்கள் திரும்ப நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நாங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மினிட் லைட்டாக ஒரு கொதி வர காட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்தால் எங்கிட்ட க்ரீன் பீஸ் கறி சட்டப்படி ரெடி ஆகிடும். இது மோஸ்ட்லி வெட்டிங் ஹவுசஸில் தான் செய்வாங்க. எங்களுக்கு எல்லா ஒகேஷன்ஸுக்குமே செஞ்சு கொள்ளையிலும். பிரியாணிக்கு அதே மாதிரி கீ ரைஸ்க்கு சட்டப்படி ஐடியல் சைட் டிஷ் உண்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் இந்த க்ரீன் பீஸ் கறியை சர்வ் பண்ணிக்கொள்வோம்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னு க்ரீன் பீஸ் கறி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. என் சேனலை இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கடா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு பார்க்கலும். இந்த க்ரீன் பீஸ் கறியை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஹோம்மேட் ரெசிபியோடு சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.